பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாள். என்ன இயேசு கூட இருக்கிறார்ல, ஒவ்வொரு நாளும் அவரோடு நடந்தா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதமான நாள் தான். ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். சில காரியத்துல என்ன பண்றது, எப்படி செய்யறது கலங்கிக்கிட்டு இருக்கீங்களா? வேலையில வீட்டுல இந்த பிரச்சனை என்ன பண்றது அப்படின்னு அங்கலாய்க்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 48:17 பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஏசாயா 48:17 ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு நான் போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளிலே உன்னை நடத்துகிற உன் கர்த்தர் நான் உன் தகப்பன், நான் உன்னை நடத்துவேன், நான் உனக்கு போதிப்பேன், நீ என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லி. இயேசுவோட நடக்கும்போது பாருங்க, அவர் சும்மா அமைதியா வருவாரா? பேசிக்கிட்டே வருவார். இயேசுவோட நடக்க பழகுங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே வருவார். கொஞ்சம் கொஞ்சமா அந்த அனுபவத்துல வந்துட்டீங்கன்னா, நான் காலையில வாக்கிங் போகும்போது அப்படிதான், இயேசுவே நான் உங்க கூட வாக்கிங் வர்றேன், என் கூட நீங்க வாங்க ஆண்டவரே. நடந்துகிட்டே இருந்தாலும் அவர் பேசிக்கிட்டே இருப்பதை உணர முடியும். ஆலோசனை தருவார். ஆண்டவர் இதுக்கு என்ன பண்றது, இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு, நான் என்ன பண்ணணும், வீட்டுல இந்த பிரச்சனை, ஊழியத்துல இந்த பிரச்சனை, இந்த மாதிரி எதிர்ப்புகள்லாம் வருது, நான் என்ன செய்யணும்? அப்ப ஆண்டவர் சொல்லுவார், சில சமயம் அமைதியாரு, நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணுமே சொல்லாது. சில சமயம் நீ இப்படி பதில் சொல்லு, நீ இப்படி செய், இதை இப்படி நடந்து கொள், ஆலோசனை சொல்லுவார். பிரயோஜனமானதை போதித்து நடக்க வேண்டிய வழிகளை அழகாய் நடத்துவார். நீங்க கூட சொந்து போகாதங்க, ஆண்டவர்கிட்ட போங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் இப்படி செய்யணும், எனக்கு இது பயமா இருக்குது, கொஞ்சம் கலக்கமா இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, மனந்திருந்து சொல்லி பாருங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார். உடனே கிடைக்காட்டாலும் அந்த நாளுக்குள்ள, இன்றைக்குள்ள அந்த பதில் உங்களுக்கு தரும்படி அழகாய் உங்களை போதித்து நடத்துவார். அதுக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களுக்கு போதித்து பிரயோஜனமான வழியில் நடத்துகிற நல்ல தகப்பன் நீங்க அல்லவா, எங்க கையை பிடிச்சு நடத்துறீங்க. இந்த பிள்ளைகள் என்ன செய்யறதுன்னு தடுமாறாங்களே, அந்த காரியத்துல ஆலோசனை கொடுங்க, வழி நடத்துதலை கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய ஆலோசனைக்காய் காத்திருக்கிறேன், வழி நடத்துதலுக்காய் காத்திருக்கிறேன். நீங்க என்னை வழி நடத்தி செல்லுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.